ஏமாத்தினவங்களை நீ சும்மா விடக்கூடாது. உன்னோட பவர் என்னங்கிறத நீ கண்டிப்பா காட்டியாகணும். தம்பி, தம்பி டைனோசர் குமார், இந்தாப்பா. டைனோசர் குமார் 5 லட்சம் மட்டும் ஏன் அக்கவுண்ட்ல போட்டிருக்காங்க? இவர் 5 லட்சம் பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு. அதான் இந்த பணத்தை கையோட கொண்டு போய் நாங்க 2 பேரும் பேங்க்ல அக்கவுண்ட்ல போட்டு வந்தோம். பணத்தை இவர் கொடுத்ததும் அதை வீட்டுல வைக்கிறதா வேண்டாமான்னு ஒரே குழப்பமா இருந்துச்சு. உன்னோட வீட்டுல வந்து திருடுறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்ல. ஆனா பணம் வீட்டுல இருந்தா யாருக்கு பிரயோஜனம்? அதுவே பேங்க்ல இருந்தா வட்டியா மாறும்ல. மாமா, ஏற்கனவே நீங்க உங்களை இந்த சமுதாயத்துக்காக அர்ப்பணிச்சிருக்கீங்க. உங்க பணமும் மக்களுக்கு தான் போய் சேரப்போகுது. அது வட்டியோட போய் சேரட்டும்னு தான் பேங்க்ல போட்டோம். ஆமா குமாரு, நாங்க உள்ள வரப்போ உன்னை யாரோ ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னியே, யாருப்பா அது? என்ன நானே ஏமாத்திக்கிட்டேங்க. கண்ட கண்ட புறம்போக்கு பேசலாம் கேட்டு கண்ணு இருந்து குருடனா போயிட்டேங்க. தம்பி, ஒரு வார்த்தைக்காக கூட அப்படி சொல்லாதப்பா. அப்புறம் நான் இங்கே உசுறு விட்டுருவேன். தெய்வமே, தெய்வமே, கொஞ்சம் பின்னாடி தள்ளுங்க. எதுக்குப்பா? நீங்க தள்ளி நில்லுங்க சொல்றேன். ஐயோ தம்பி, என்னப்பா இது? எந்திரிப்பா. என்ன நீங்க மன்னிச்சேன்னு சொல்லுங்க. ஐயோ, அப்பதான் எந்திரிப்பேன். சரி, மன்னிச்சிட்டு எந்திரி. அக்கா, முத வேலையா ஜெகநாயகி பக்கத்துல உனக்கு ஒரு போட்டோ வைக்க போறேன். எது? அக்கா, அவ வாழ்ந்து தெய்வமா இருக்கா, நீ தெய்வமா வாழ்ந்துட்டு இருக்க. அப்பாடா, எங்க இருந்தாலும் வாயா வாயா இங்க. அக்கா, ஒரு அரை கொடுக்கா. என்ன இல்லக்கா, இந்த ஆளு ஒரு அரை கொடுக்கா. பெரிய மனுஷன் அடிக்கிறது தப்புப்பா. அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். மருமகனே, மாமா, மாமா என்ன சொன்னாலும் கேப்பல. கண்ணை மூடிட்டு கிணத்துல குதினாலும் குதிப்பேன் மாமா. இந்த ஆளு ஒரு அரை விடு. அது போதும். தபார், தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் இந்த டைனோசர் குமார் கோட்ல தண்டனை உண்டு. இனிமே இந்த வீட்டு பக்கமே உன்னை பார்க்க கூடாது. போ போ. தம்பி, என்னப்பா, என்ன ஆச்சு? அக்கா, நீங்க பணத்தோட ஓடிட்டீங்கன்னு அவன் சொன்னான். இது முன்னாடியே சொல்லியிருந்தீனா நானும் அந்த கிழவனை 2 அரை விட்டுருப்பேன். அக்கா, அவன் பேச்சு கேட்டுட்டு நானும் நம்பிட பாருங்க. என்ன மன்னிச்சிருக்கா. தம்பி, தம்பி, என்னப்பா இது? ஐயோ, நீ தெய்வத்துக்கு மேல வசந்துட்டக்கா. உன் மூஞ்சல முடிக்கிற தகுதி எனக்கு இல்லக்கா. ஜெகநாயகி. தம்பி, தம்பி, என்னடா இது? முட்டை கண்ணா மூஞ்சி மூடிட்டு போறான். சமீர், வா. என்ன? வா சொல்றேன். அது எப்படிமா பாதி தூரத்துல போனோன்னு நமக்கு டெஸ்ட் தான் வச்சிருக்காங்க, வா போய் நல்ல பேர் எடுப்போம்னு கண்டுபிடிச்ச? ஓடி போன உங்க அப்பா போன் பண்ணி சொன்னான். இதெல்லாம் தொழில் நுணுக்கொண்டா. எப்பதான் இதெல்லாம் நீ கத்துக்க போறியோ தெரியல. எது எப்படியோ, இனிமே இந்த வீட்டுல நம்மள யாரும் அசைக்க முடியாது. இந்த வீடு இனிமே நமக்கு தான். சூப்பர்மா. சரி வா, சாப்பிட போ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாமா கொட்டிக்கிட்ட. டேய், அப்ப நான் கொஞ்சமா சாப்பிட்டேன், இப்ப இன்னும் கொஞ்சம் சாப்பிட போறேன். நீ வந்தாவா, வராட்டினா போ. நிமி, அத்தை எங்க? அம்மா குளிச்சிட்டு இருக்காங்க, உட்காருங்க. என்ன இது கையில? அதான் சொன்னல, ஸ்டாக் லிஸ்ட். ஓ, பார்த்து நிதானமா அவங்க கிட்ட பேசுங்க, சரியா? அம்மா, காஃபி. காஃபி எடுத்துக்கோங்க. என்னங்க இவ்வளவு சூடா கொண்டு வந்து கொடுக்குறீங்க?
சாரிம்மா, குடிக்கிற சூட்ல தாம்மா கொண்டு வந்தேன். பண்றதையும் பண்ணிட்டு எதிர்த்து பேசுறீங்க. போங்க, போய் துணியை கொண்டு வாங்க. நிமி சின்ன விஷயத்துக்கு ஏன் டென்ஷன் ஆகுற? சும்மா இருங்க. ச்சே. நல்லா தொடங்க. இந்தாங்க. போதும், இந்தாங்க. இந்த பேப்பரை குப்பை தொட்டில போடுங்க. சரிம்மா, நான் வேற காஃபி எடுத்துட்டு வரட்டுமாம்மா? ஒண்ணும் வேண்டாம், போங்க. விடு நிமி, ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? நீங்க வேற சும்மா இருங்க. சாவித்ரி, அம்மா, டிஃபன் எடுத்து வை. இதோ எடுத்து தரேம்மா. அத்தை, ம், சொல்லுங்க தம்பி. நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா கடைக்கு போகணும். சரி கிளம்புங்க. இது நீங்க கொஞ்சம் பாத்துட்டா நல்லா இருக்கும். இப்பவே பார்க்கணுமா? ஆமாங்க அத்தை, டீலர், ஸ்டாக்கிஸ்ட், சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் எல்லாரையும் மாத்திட்டேன். ஆ? ஏன்? பிரைஸ்ல நிறைய வேரியேஷன் இருந்துச்சு. புதுசா கொடுத்த கொட்டேஷன் லோவா இருந்துச்சு. அதனால நமக்கு 10% எக்ஸ்ட்ரா லாபம் கிடைக்கும். குவாலிட்டி எதுவும் குறைஞ்சிடாதே. எல்லாமே பிராண்டட் ஐட்டம். அப்புறம் எப்படியாத்த குவாலிட்டி குறையும்? சரி கொடுங்க. சரி தம்பி, எல்லாம் கரெக்டா இருக்கு. நம்ம இதே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆ. ஆ, அத்தை அப்படியே இன்னொரு ஃபைலையும் பாத்துருங்க. என்ன இது? என்னது? நேத்து கடை கணக்கு அத்தை. ஓஹோ, கணக்கெல்லாம் கரெக்டா காமிச்சிடுங்க. ஏன் நிம்மி அப்படி சொல்ற? ஆ, ஆமா, நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லம்மா. என்ன பேசுற நீ? நான் இன்னும் உன் வீட்டுக்கார சந்தேகப்படுறேனா? நீங்க சந்தேகப்படலைனாலும் ஒரிஜினல் ஓனர் வந்து கேட்டாருன்னா? இப்பவே இவர் அந்த கடைக்கு ஸ்டெப்னி மாதிரி தானே இருக்காரு. திடீர்னு திவ்யா வீட்டுக்காரர் வந்து கணக்கு வழக்கெல்லாம் கேட்டா அப்புறம் எங்களுக்கு அவமானம் ஆயிடாதா? என்னாச்சு நிம்மி? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? வர வர உன் பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. குத்தலா ஏதோ விரோதி கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க. இல்லம்மா, நான் சொல்றது போது நிம்மி. நான் என்ன பைத்தியக்காரியா இல்ல பொய் சொல்றேனா? உண்மையிலேயே உனக்கு என்ன பிரச்சனை? இவரை லேட்டா பிசினஸ் ஆரம்பிக்க சொன்னதுக்காக தான் இப்படி பேசுற? அதான் உங்க 2 பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டேனே, வேற என்ன வேணும்? நான் உன்னை பெத்தவ. ஏதோ மாமியார் கிட்ட மருமக சண்டை போடுற மாதிரி ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? திவ்யா வேற நீ வேறன்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. யார் கண்ண பட்டுச்சோ நடுவுல கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆயிடுச்சு. இத்தனை நாள் பிரிஞ்சிருந்து இப்பதான் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். இப்பவும் சண்டை போட்டுட்டு இருந்தா எப்படி? அத்தை, அவ ஏதோ புரியாம பேசிட்டா. அதெல்லாம் எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. மன்னிச்சிருங்க அத்தை. இல்ல தம்பி, நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். எப்ப பார்த்தாலும் வெடுக்கு வெடுக்குன்னு பேசிட்டு இருக்கா. நான் என்னமோ திவ்யாவை தூக்கி தலையில வச்சிட்டு இருக்கிற மாதிரியும் இவளை மட்டம் திட்டுற மாதிரி எல்லாம் பேசுறா. அப்படி எல்லாம் பாகுபாடு பாக்குறதுக்கு எனக்கு தெரியவே தெரியாது. அவ பாவம். அந்த குடும்பத்துல மாட்டிட்டு சிக்கி சீரழிஞ்சு வயித்துல குழந்தையோட. என்னாச்சுமா? ஒரு நிமிஷம் இரு வர. என்ன தெரியலங்க. அம்மா, என்ன தேடுறீங்க? இங்க ஒரு லெட்டர் வச்சிருந்தேன். சாவித்ரி, அம்மா, சாவித்ரி, அம்மா, இங்க ஒரு லெட்டர் வச்சிருந்தேன், பாத்தியா? அம்மா, அந்த ஒயிட் கலர்ல ஒரு பேப்பர் இருந்துச்சு. ஆமா. ஐயோ, சாவித்ரி டீ குடுக்கும்போது அது சூடா இருந்தது, லெட்டர் மேல கொட்டிடுச்சு. நான் அத வெறும் பேப்பர்னு நினைச்சு க்ளீன் பண்ணிட்டேம்மா. ஐயோ, அந்த பேப்பர் எங்க? நான் தான் டஸ்ட்பின்ல போட சொல்லி ஐயோ, கொடுத்தேன். அறிவு இருக்கா உனக்கு? எடுமா அந்த பேப்பர் எடு. சீக்கிரம் சீக்கிரம். இந்தாங்கம்மா. என்ன இதுவா? ஆமாம்மா.
முக்கியமான லெட்டரா? அம்மா சத்தியமா அது என்னன்னு எனக்கு தெரியாதுமா. சாரிம்மா. போச்சு, இருந்த ஒரு ஆதாரமும் போச்சு. அம்மா என்னம்மா சொல்றீங்க? ஏதாவது முக்கியமான டாக்குமெண்டா? ஆமா நிம்மி, நம்ம திவ்யா வாழ்க்கை அந்த குடும்பம் நாசமாக்குனதுக்கு அதுதான் ஆதாரம். என்ன சொல்றீங்கம்மா? அதை எப்படி சொல்றது? நினைச்சாலே வயிறு எரியுது. திவ்யாவுக்கு தானே அபாஷன் ஆகல, மாத்திரை கொடுத்து கருவை கலைச்சிருக்காங்க. ஐயோ என்னம்மா சொல்றீங்க? ஆமா நிம்மி, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பாவ மன்னிப்பு கேட்டு மாப்பிளைக்கு அந்த மாதிரி லெட்டர் எழுதியிருக்கா. தெரியாம பண்ணிட்டாளா, அதனால மன்னிச்சிடணுமா? தெரியாம பண்ற காரியமா இது? ஒரு உயிரை கொன்னுட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம தெரியுதுங்க. அவங்க யாரையும் நான் சும்மா விட போறதில்ல. அம்மா நீங்க பாட்டுக்கு கோவப்பட்டு அது திவ்யா வாழ்க்கையை பாதிச்சிட போதுமா? இதுக்கு மேல அவ வாழ்க்கையில வேற என்ன பாதிக்க போகுது? என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. அம்மா லெட்டர் தான் அப்படி ஆயிடுச்சேம்மா. அது போன என்ன, அத உண்மை தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன, அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். அம்மா நாங்க அப்படி பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படி சொல்லிடுவாங்களா? நம்ம கையில தான் ஆதாரம் இல்லையேம்மா. தப்பு செஞ்சுட்டு யாரும் தப்பிக்க முடியாது. பண்ணின பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். திவ்யா குழந்தை அழிச்சதுக்கு சுந்தரி வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லிதான் ஆகணும். சொல்ல வைப்பேன். இத்தனை நாளா அவங்க பார்த்த சந்திரா வேற, இன்னைக்குதான் அவங்க ஒரிஜினல் சந்திராவை பார்க்க போறாங்க. அம்மா நிம்மி, சத்தியமா உங்க அம்மா ரொம்ப டேஞ்சரானவங்க. திவ்யாக்கு அபாஷன் ஆனதுக்கு அந்த குடும்பம் தான் காரணம்னு வச்சுப்போம். யாரா இருந்தாலும் லெட்டரை பார்த்த உடனே கோவப்பட்டு சண்டை தானே போவாங்க. அதை வச்சுக்கிட்டு வெயிட் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? எப்படியோங்க, இதனால நமக்கு தான் லாபம். எங்க அம்மா போய் பிரச்சனையை கிளப்புவாங்க, சண்டை வரும். அப்புறம் நட்ராஜ் இப்படி கடைக்கு வருவாரு. இத பாருங்க, நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. நமக்கு நம்ம லைஃப் தான் முக்கியம். நீங்க போய் வேலையை பாருங்க. சரி நிம்மி, நான் கிளம்புறேன். பாஞ்சாலி பாஞ்சாலி பாஞ்சாலி. அழகா இருக்கிறடி பாஞ்சாலி. பாஞ்சாலி 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 பாஞ்சாலி. இந்தாம்மா, மா உன்னதா நில்லுமா. யார கூப்பிடுறாங்க? இங்க வாமா, உன்னதா கூப்பிடுற. ஏன் இப்படி பேந்த பேந்த முழிக்கிற? இங்க வா. என்னத்துக்கு கூப்பிடுறாங்க? என்னம்மா, நீ எந்த ஏரியா? எதுக்கு கேக்குற? உங்ககிட்ட என்ன கை மாத்தா கேட்டேன், இப்படி சலிச்சுக்கிற? உன்னை பார்த்தா ஒரு மார்க்கமா தான் இது கேட்டாலும் கேப்ப நீ. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டால. நீ வேறம்மா, ஒரே ஏரியால இருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசியா பேச்சு துணையா இருக்கலாம்ல, அதுக்கு தான் கேட்டேன். அப்படியா? சரி, நீ எந்த ஏரியா? என்ன இப்படி கேட்ட? இந்த வீடு இருக்குல்ல, இதான் என் மருமக வீடு. என் வீடு பக்கத்து தெருவுல இருக்கு. பக்கத்து தெருவிலையா? எங்க? நம்ம கவுன்சிலர் டவுசர் குமார் இருக்காருல்ல. டவுசர் குமார் இல்லம்மா, டைனோசர் குமார். அந்த குமார் வீட்ல தான். குமார் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கீங்க? குமார் வீட்லயே தான். குமார் என் தம்பி தானே. குமாருக்கு நானும் சொந்தம் தான். உங்களை நான் பார்த்ததே இல்லையே. உண்மையை சொல்லு, நீ யாரு? பொய்யா சொல்லுவாங்க. அந்த தம்பி என்ன தத்த எடுத்திருக்கு. வழக்கமா ஜெகநாயகி பேரை சொல்லி அவன் படுத்து எடுப்பான். இப்ப தத்த எடுக்கிறானா? அவன் அரசியல்வாதி, தத்து எடுக்கிறான். சரி, தத்து போறதுக்கு நீ என்ன குட்டி குழந்தையா? ஐயே, ரோட்ல போற உன்னை கூப்பிட்டு பேசி நான் மாட்டிக்கிட்டேன் போல இருக்கே. இங்க பாருமா, நான் பாஞ்சாலி. இந்த வீட்ல இருக்கிற பொண்ணுக்கு நான் மாமியார். நாளைக்கு இந்த வீட்ல எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் நீ தான் சாட்சி சொல்லணும். அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டு பேச்சு கொடுத்துட்டு இருக்கேன். என்னம்மா சொல்ற? ஆமா, நீதான் சாட்சி, நீதான் சாட்சி, நீதான் சாட்சி. ஏம்மா, ஆளோட சாமி நான் இல்ல. ஏய் ஏய் நில்லு. யாருகிட்ட? இந்த பாஞ்சாலி கிட்டே வா. நடக்குமா? ஓடு ஓடு. என்ன, இதை வச்சுக்கோ.
பாத்தியா வேறாண்டி எப்பரா இருக்க கதிரவேலா? ஓடியா ஓடியா பாட்டிக்கிட்டு ஓடியா வா 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 வா. அட ஏய் என்ன நீ ஏன் பேரனை என்கிட்ட தர மாட்டியா நீ? எதுவா இருந்தாலும் மதிய நீங்கிட்ட பேசிக்கலாம். ஆஹா அது அப்புறம் நீ எப்படி தர மாட்டேன்னு சொல்லலாம்? நீ எந்த ஊர் சிரிக்குடி? இதை நான் சும்மா விட மாட்டேன். கொண்டா புள்ளைய கொண்டா. அனி என்ன அப்சரா? அனி இங்க வாங்க. இப்ப எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? என்ன மதி இது? என் பேர புள்ளி இவ வச்சுப்பாலாம், என்கிட்ட தர மாட்டாளாம். கொண்டா குழந்தைய கொண்டா. வாடா நீ வாடா வா வா. அடடா தங்க குட்டி ஆறு செல்லம். இங்க பாரு பாட்டி உனக்காக என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்க பாரு. இங்க பாத்தியா பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாதி பாதி சாப்பிடலாம் என்ன? இந்தா வச்சுக்கோ வச்சுக்கோ. என் செல்லம். ஏய் டேய் குட்டி இங்க பாரு பாட்டி பாரு பாட்டி பாரு. உனக்காக பாட்டி பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். காப்பில தொட்டு தொட்டு சாப்பிடலாம் நம்ம 2 பேரும் என்ன? உம்மா, உம்மா, செல்லம். உம்மா, உம்மா. இரு பிச்சு தர பாட்டி. பிரிக்கலாமா? சாப்பிடலாமா? குட்டி இந்த பிஸ்கட் சாப்பிடுந்தா. யாரோ வராங்க, யார் வராங்க பாரு. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க. கொல்கத்தாவுக்கு ஃப்ளைட் டிக்கெட் கிடைச்சிருச்சு, வாங்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம் அப்சரா. இதுக்கப்புறம் புது ஊரு புது வாழ்க்கை. இங்க நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு அங்க போய் நிம்மதியா இருக்கணும், சரியா? நீங்க இல்லைன்னா நாங்க 2 பேரும் சேர்ந்திருக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் நாங்க உங்களை மறக்கவே மாட்டோம். அதெல்லாம் இருக்கட்டும். இவ ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா சின்ன வயசுல இருந்து நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா. இதுக்கப்புறமாவது இவளை நல்லபடியா பாத்துக்கோங்க. நிச்சயமாங்க. அப்சரா பேக் எடுத்துட்டு வரியா? ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம 1 ஹவர்ல ஏர்போர்ட்ல இருக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தோ வந்துடுறேன். அப்சரா நாங்க போயிட்டு வரோங்க நீ. சரி, குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நீ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்க போனதும் எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? உங்களை நம்பிதான் அனுப்புறேன். இவ்வளவு நல்லபடியா பாத்துக்கோங்க. அழாத. வர நீ சந்தோஷமா போயிட்டு வா. வரங்க. பாய் அண்ணி. பாய். உட்காரு.